ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 8/5/2025 बाबा சொல்றாங்க, मीठे बच्चे देही अभिमानी बन बाप को याद करो तो याद का बल जमा होगा. याद के बल से तुम सारे विश्व का राज्य ले सकते हो. இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நினைவின் பலம் சேமிப்பாகும். நினைவுன்றது பலம் மிக்கது. நினைவுடைய பலத்தின் மூலமாக நீங்கள் முழு விஸ்வத்தினுடைய ராஜ்யத்தை அடைய முடியும். பாபா கேள்வி கேட்குறாங்க, கौन-सी बात तुम बच्चों के ख्याल ख्वाब में भी नहीं थी जो प्रैक्टिकल हुई है. எந்த ஒரு விஷயம் குழந்தைகளாகிய உங்களுடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இல்லை, அது இப்பொழுது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. तुम्हारे ख्याल ख्वाब में भी नहीं था कि हम भगवान से राज्य सीकर विश्व के मालिक बनेंगे. பதில், உங்களுடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட கிடையாது, நான் பகவானிடமிருந்து ராஜயோகம் கற்றுக்கொண்டு விஸ்வத்தின் எஜமானனாகுவேன். ராஜா के लिए पढ़ाई पढ़ेंगे, ராஜ்யத்துக்காக படிப்பு படிப்பேன். अभी तुम्हें अता खुशी है कि सर्वशक्तिवान बाप से बल लेकर. இப்பொழுது உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்குது. சர்வசக்திவான் பாபாவிடமிருந்து பலம் எடுத்துக்கொண்டு, சக்தி எடுத்துக்கொண்டு நான் சத்தியுக ஸ்வராஜ்யத்தின் அதிகாரி ஆகி கொண்டிருக்கிறேன். अच्छा, बाबा मुरली சொல்றாங்க, पहले पहले ये पक्का करना हम तो आत्मा है इसलिए बाप कहते बच्चे देही अभिमानी बनो. முதல்ல இதை பக்கா பண்ணும், நான் ஆத்மா. ஆகினால பாபா சொல்றாங்க, குழந்தைகளே, தேகி ஆத்மா அபிமானியாகுங்கள், தன்னை ஆத்மா நிச்சயப்படுத்துங்கள். தும் நிர்வாண தேசியாயும், நீங்க நிர்வாண தேசத்திலேருந்து வந்திருக்கிறீங்க. ஓ தும் சபி ஆத்மாக்கா கர், அதான் எல்லா ஆத்மாக்களுடைய வீடும். இங்கே பாட் நடிக்கத்தான் வந்திருக்கிறீங்க. முதல்ல யார் வந்தது, இது கூட உங்க புதியில இருக்கு. துனியாவே கோய் நெய் ஜிஸ்கோ கியான் நெய், உலகத்துல யாருக்குமே இந்த ஞானம் கிடையாது. பாபா சொல்றாங்க, சாஸ்திர ஆதி ஜோ குச் படுத்தே உன் சப்கோ பூல் ஜா. இது வரைக்கும் என்னெல்லாம் நீங்க படிச்சீங்க, சாஸ்திரங்கள் வேதங்கள் அதெல்லாம் நீங்க மறந்துடுங்க சொல்றார். ஸ்ரீகிருஷ்ணக்கு மகிமா, ஃபலானைக்கு மகிமா, கித்தனி கர்த்தி, நிறைய நீங்க மகிமை பாடுனீங்க, தேவதைகளுடைய நிறைய இது படிக்கிறீங்க, எவ்வளோ செஞ்சீங்க இல்லையா. गांधी के भी कितनी महिमा कर, गांधी को महिमा पाड़ रहा जैसे कि वो राम राज्य स्थापन करके गए. परंतु शिव भगवान वाच आदि सनातन राजा रानी के राज्य का जो कायदा था, बाप ने राज्य सिखा कर राजा रानी बनाए. उस ईश्वरीय रस्म रिवाज को भी तोड़ डाला. बोला राजा ही नहीं चाहिए हमको, प्रजा का प्रजा पर राज्य चाहिए. राम राज्यम ஸ்தாபனை செய்யணும்னு அவர் விரும்பினார் இல்லையா. காந்திஜிக்கு அதனால தான் மகிமை ஜாஸ்தி. பாபோடைய மகாவாகியம் ஆதி சனாதன தேவி தேவதா ராஜ்யம் எப்படி இருக்கு, அதனால ராஜா ராணி எப்படி இருப்பாங்க. பாபா இதெல்லாம் ராஜ்யோகா மூலமாக கற்றுக் கொடுக்குறார். கற்றுக் கொடுத்து நம்மளை ராஜா ராணி ஆக்குறார். அந்த ஈஸ்வரிய பழக்க வழக்கங்கள் வேற, அந்த ஈஸ்வரிய பழக்க வழக்கங்கள் இப்போ கிடையாது, அதை விட்டுட்டாங்க. அந்த ராமராஜ்யத்தை அவங்க சொல்லலை. அவங்க பிரஜை மேல ராஜ்யம் செய்யணும். அப்போ உஸ்கி கியா ஹாலத் ஹுய், அதோட நிலை தான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. தும் பச்சே ஜான்தே ஹோ ஹம்கோ ஊஞ்ச்தே ஊஞ்ச் நிராகார் பகவான் படாத்தே. நீங்கள் குழந்தைங்க தெரிஞ்சிட்டீங்க, நமக்கு உயர்ந்த நிராகாரம் பகவான் படிப்பிக்கிறார். அப்போ எவ்வளோ அளவற்ற குஷி வேணும். ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, புத்தியில் என்ன இருக்கும், நான் மாணவன் இல்லையா. तो காமன் டீச்சர், அவங்க பொதுவான டீச்சர் படிப்பிக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு யார் படிப்பிக்கிறா, சுயம் பகவான். ஜி படாய் சே இத்தனா ஊஞ்ச் பதவி மில்தா தோ கித்தனா அச்சா பண்ணா. படிப்புனால இவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்குன்னா எவ்வளோ நல்லா படிக்கணும். நீங்கள் ரொம்ப ஈஸியானது. அதிகாலை எழுந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் படிங்க. முழு நாளும் உங்களோட வியாபாரம் இதெல்லாம் இருக்குது. அப்போ நினைவு மறந்து போயிடுது. அதனால் அதிகாலை எழுந்து அந்த நினைவு செய்யக்கூடிய பழக்கம் வேணும் சொல்லப்படுது. பாபாவுக்கு போத் பிரேம் சே யாத் கரும் சொல்கிறாங்கல்ல. அதிகாலை நேரம்தான் கடவுள் நினைக்கிற நேரம். பாபா அன்போடு நினைவு செய்யுங்க. பாபா ஆப் ஹம்கோ படானே, நீங்கள் எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறீங்க. அபி ஹம்கோ பத்தா பட, இப்போ தான் எங்களுக்கு தெரியும். 5000 வருஷத்துக்கு பிறகு பாபா படிப்பிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். பக்தி மார்க் வாலே காத்தே அப் ஸ்ரீ லக்ஷ்மி கோ வர் சக்தே, பாப் காத்தே கி நெய் ஜப் கியான் சுனை தப் சத்கதி கோ பா சகே. பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவங்களுக்கு கூட இந்த எண்ணம் இருக்குல்ல, லக்ஷ்மியை போன்ற ஒரு வரணம் அடையணும். லக்ஷ்மி வரணம் அடைய முடியுமா? பாபா சொல்கிறாங்க, வெறும் பிரார்த்தனை செய்கிறது அல்லது பக்தி செய்கிறாங்க, ரைட், அதனால் பலன் கிடைக்குது.
லக்ஷ்மி வரணம் அடையணும்னா என்ன செய்யணும்? ஞானம் கேட்கணும், அது போன்ற குணங்களை வளர்த்துக்கணும். அவ்வளோதான். குணம் இருந்தால் அந்த தகுதி கிடைக்க போகுது இல்லையா? நான் பதித்த பாவனன் பாபா சொல்கிறாங்க. சத்கதி என்பது என் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அபித்தும் சமஜ்தே ஹோ, நீங்கள் புரிஞ்சிட்டீங்கல்ல? பாபா நமக்கு ராவண ராஜ்யத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கான வழி சொல்கிறார், லிபரேட் பண்ணுறார். உலகத்தில் செய்கிறது உலகாயுத யாத்திரை, இங்கே பாபா ஆன்மீக யாத்திரை சேவிக்கிறார். பாபாவுடைய மகாவாகியம் மன்மனாபவ, इसमें தக்கே காने की कोई बात नहीं. மனதால் நீங்கள் நினைவு செய்யுங்க. இதில் நீங்கள் கலைப்படைறதுக்கான விஷயம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் பக்தி மார்க்கம். அங்கே எங்கே அலையிறது, இந்த விஷயம் அந்த விஷயம் அப்படியே சுற்றி வரதெல்லாம் எங்கே அதில் இருக்குன்ட்டார் பாபா. அரைக்கல்பமாக நீங்கள் பிரம்மாவின் பகலில் இருந்தீங்க, பிறகு பிரம்மாவின் இரவு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, இரவிலிருந்து எங்கே போகிறோம்? பகலை நோக்கி. நாம் பிகே அரைக்கல்பம் பகல் இருக்கும், பிறகு இரவு வந்துடுது. எப்போ சுகதாம் இருக்குதோ பக்தி என்பது அங்கே இருக்காது. अभी तुम बच्चे जानते हम सबसे साहर बनते तो कितनी खुशी होनी चाहिए. இப்போ நம்ம புரிஞ்சிட்டோம், எல்லோரையும் விட ரொம்ப ரொம்ப செல்வந்தனாக எல்லாம் நிறைஞ்சவங்களும் நம்ம. இப்போ எவ்வளோ குஷி வேணும்? तुम सब पहले रफ पत्थर थे, अब आप धार पर चढ़ा रहे. बाबा जौहर भी है ना, जौहरे भी है ना. ड्रामा अनुसार बाबा ने रथ भी अनुभवी लिया. முதல்ல நீங்கள் எப்படி இருந்தீங்க? ரொம்ப அழுத்தமான கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. டைமண்ட்ஸ் கூட எடுக்கிறாங்கன்னா எடுத்தோடனே டைமண்ட்ஸ்லாம் வராது. அதுலேயும் அந்த அழுக்கு இருக்கும், கரைகள் இருக்கும். அதெல்லாம் தூய்மைப்படுத்தி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க? செதுக்குவாங்க. அது ரொம்ப ஷார்ப் பண்ண தான் அதனோட கிளிட்டரிங் அதிகமாகும். கல்லோட அந்த ஜொலிப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிறகு அதை தூய்மைப்படுத்துவாங்க. அது தூய்மைப்படுத்திய பிறகு தான் அதை எந்த ஒரு ஆபரணம் செய்கிறாங்களோ அது தகுந்தாற் போல் அதை வடிவமைப்பாங்க. அப்போ அந்த கிளிட்டரிங் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டத்தீட்டுதல் அந்த மாதிரி செய்வாங்க. பாபா ரத்தின வியாபாரி இல்லையா? ட்ராமா அனுசாரமாக ஷிவ் பாபா எப்படிப்பட்டவரை செலக்ட் பண்ணியிருக்கார் பாருங்க. வியாபாரியிலே ரத்தின வியாபாரியை பாபா செலக்ட் பண்ணியிருக்கார். அப்போது இந்த ஆத்மாவனுடைய மதிப்பு என்னன்றது தெரியுதில்ல. என்ன செஞ்சால் ஆத்மா தூய்மை அடையும்? ஸ்தூலத்தில் ரத்தினங்கள் இருக்குது, கோல்டு இருக்குது அப்படின்னா அதை எப்படி தூய்மைப்படுத்துகிறோம்? அந்த மாதிரி தான் ஆத்மாவையும் பட்டை தீட்ட வேண்டியிருக்குது. பாபா அனுபவி ரதத்தை எடுத்திருக்கிறாரு சொல்லுவாங்க. கிராமத்து சிறுவனாக இருந்தார், பிறகு எவ்வளோ எந்த நிலைக்கு வந்துட்டார் பாருங்கள். இவர் சத்தியுகத்தோட பிரின்ஸ். ஸ்ரீகிருஷ்ண காவ்கா சோரா கேசே ஹோ சக்தா. ஸ்ரீகிருஷ்ணராக இருந்தவர் ஒரு கிராமத்து சிறுவனாக எப்படி ஆக முடியும்? ஏன்னா ஜனம் எடுத்து என்ன ஆயிட்டார்? கடைசி ஜென்மத்துக்கு வந்துட்டார். ஸ்ரீகிருஷ்ணனை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஊஞ்சலில் வச்சு ஆட்டுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவருக்கு நிறைய ஆபரணங்கள் அணிவிப்பாங்க. அப்புறம் ஏன் அவரை கிராமத்து சிறுவன்னு சொல்கிறாங்க? ஏன்னா அழகாக இருந்தவர் அழுக்காயிட்டார்ல, ஷியாம் சுந்தர்னு சொல்கிறோம்ல. இப்போ அவரோட நிலை என்ன? அது கீழே இறங்குது. மீண்டும் இப்பொழுது அழகானவர் ஆகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கார் இல்லையா? பிரம்மாவோட நிலை கூட என்ன? மீண்டும் புருஷார்த்தம் செய்யக்கூடிய ஒரு நிலை. பாபா தாரணைக்கு சொல்கிறாங்க, अपने आप को देखना कि हम श्री लक्ष्मी श्री नारायण समान बन सकते हैं. தன்னைத்தானே பாருங்க, நான் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணுக்கு சமமாக ஆக முடியுமா? हमारे में कोई विकार तो नहीं है. எனக்குள்ள எந்த ஒரு விகாரமும் இல்லை தானே? फेरी लगाने वाली परवाने या फिदा होने वाली. சுற்றி வரக்கூடிய விட்டில் பூச்சியா அல்ல பலியாகக்கூடிய விட்டில் பூச்சியா? ऐसी मेहनत तो नहीं जो बाप की ஆப்ரு இஜ்ஜத் கஜாய். இப்படி ஒரு நடத்தை என்னிடம் இல்லை தானே? பாபாவுடைய மரியாதைக்கு, பாபாவுடைய புகழுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரியான எந்த நடத்தையும் எனக்குள்ள இல்லை தானேன்னு தன்னை செக் பண்ணுங்க. பாபாவுடைய பேருக்கு என்ன செய்யக்கூடாது? களங்கம் ஏற்படுத்தக்கூடாது. ஒரு மரியாதை போகிற மாதிரி நடந்துக்கூடாது. இரண்டாவது விஷயம், அத்தா குஷி மேரணைக்கிலே சவேரே சவேரே பிரேம் சே பாப் கோ யாத் கர்னா. அளவற்ற குஷியில் இருக்கிறதுக்கு அதிகாலை அன்போடு பாபா நினைவு செய்யுங்க. ஒரு படாய் பண்ணி படிப்பு படிக்க வேண்டும். பகவான் ஹமை படாக்கர் புருஷோத்தம் பனாரே. பகவான் நமக்கு படிப்பித்து புருஷோத்தமன் ஆக்கி கொண்டிருக்கிறார். ஹம் சங்கம் யுகி ஹே இஸ் நஷே மிரனாய். நாம் சங்கம் யுகத்தை சேர்ந்தவர்கள். இந்த ஒரு நஷால இருக்கணும். வரதானம், सर्व गुणों के अनुभवों द्वारा बाप को प्रत्यक्ष करने वाले அனுபவி மூரத் பவ. அனைத்து குணங்களின்
அனுபவங்கள் மூலமாக பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய अनुभवी मूर्ति आह है। जब आपके गुण गाते वो सर्व गुणों के अनुभवी बनो। யார் பாபாவுடைய குணங்களை பாடுறாங்க அவங்க என்ன செய்யணும்? அனைத்து குணங்களுடைய அனுபவி ஆகுங்க. ஜெய்சி பாபா ஆனந்த கா சாகரே, பாபாவுடைய குணத்தை பாடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த குணத்தோட அனுபவி ஆகுங்க. பாபா ஆனந்த கடல். இப்போ நீங்கள் அந்த ஆனந்த கடலினுடைய அலைகளில் அப்படியே விளையாடி கொண்டே இருங்க. அந்த அலைகளோடு சேர்ந்து பாபாவுடைய தொடர்பில் இருந்துக்கிட்டே இருங்க. ஜோபி சம்பர்க்கமே ஆய் யார் உங்கள் தொடர்பில் வந்தால் அவங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் ஆனந்தம் கொடுங்க, அன்பு, சுகம், இது எல்லா குணங்களுடைய அனுபவத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துங்க. அப்படி எல்லா குணங்களுடைய அனுபவி மூர்த்தியாக நீங்கள் ஆகுங்க. அப்பொழுது உங்கள் மூலமாக பாபாவுடைய குணங்கள், பாபாவுடைய தோற்றம் உங்கள் மூலமாக பிரத்யட்சமாகும். ஏனென்றால் நீங்கள் आप महानात्मय परमात्मा को अपने अनुभवी मूर्त से प्रत्यक्ष कर सके. ஏன்னா நீங்கள் மகானாத்மாக்கள் உங்கள் மூலமாகத்தான் பரமாத்மாவுடைய அந்த அனுபவம், உங்களுடைய அனுபவி மூர்த்தி சொரூபத்தின் மூலமாக பரமாத்மா யார் அப்படின்றது பிரத்யக்ஷம் ஆக முடியும். உங்கள் மூலமாக தான் பாபா வெளிப்படுவார். ஸ்லோகன் कारण को निवारण में परिवर्तन कर அசுப் பாத் को भी शुभ करके उठाओ. காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்து அசுபமான சுபமற்ற விஷயத்தை கூட சுபமானதாக மாற்றுங்கள், சுபமானதாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வியக்த இஷாரை ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையினுடைய பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். பிராமணோं की लाइफ जीवन का जियदान पवित्रता. பிராமண வாழ்க்கையினுடைய உயிர் ஜியதான், உயிர் தானமே என்ன அப்படின்னா தூய்மை தான். வாழ்வின் உயிர் தானம் என்பது பவித்திரதா. ஆதி அநாதி ஸ்வரூபி பவித்திரதா. ஆதி அநாதி ஸ்வரூபமும் தூய்மை தான். இப்போ நமக்கு ஸ்மிருதியில் வந்துட்டு நான் ஆதி அநாதியில் பவித்திர ஆத்மாவாக இருந்தேன் ஸ்மிருதி. ஆனால் இந்த ஸ்மிருதி வருதுனாலே அர்த்தம் என்ன? பவித்திரதாவினுடைய சக்தி வந்து விடுகிறது. நான் ஆதி நிலையிலும் அநாதி நிலையிலும் பவித்திரமாக இருந்தேன். இதை நினைச்சாலே போதும். ஸ்மிருதி ஸ்வரூப் சமஸ்வரூப ஆத்மை நிஜி பவித்திர சன்ஸ்கார் வழி நினைவு ஸ்வரூபம் சக்திசாலியான ஸ்வரூபம். அந்த ஸ்மிருதி ஸ்வரூபம் சமஸ்வரூப ஆத்மாக்கள் அதனுடைய நிஜ பவித்திர சன்ஸ்காரத்தை உடையவர்களாக இருப்பார்கள். நமக்கு அந்த நினைவு வந்துட்டு அப்படின்னால இந்த ஸ்வரூபமும் வந்துடும். அதான் ஸ்மிருதி ஸ்வரூபன்றோம், சமத் ஸ்வரூபம். நினைவு ஸ்வரூபம் இருந்தாலும் சக்திசாலியான ஸ்வரூபம். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும்? பவித்திர சன்ஸ்காரம் உடையவர்களாக ஆகிடுவோம். தோ நிஜ சன்ஸ்காரம் இமர்ஜ்கர். அப்போ ஒரிஜினல் சன்ஸ்காரத்தை நம்ம வெளிக்கொண்டு வந்து இந்த பவித்திரதாவினுடைய பர்சனாலிட்டியை தாரணை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.